யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய விலை பேசி இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது, இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது, இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளவே பாருங்கோ. யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய விவரங்கள் போட்டு கிடக்குது. சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தோடய போட்டு கிடக்குது. இப்போ இந்த வீடு போடுற மாதிரி நேரடியாக உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தோட நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு பற்றிய வீடியோவை பார்த்துட்டு இந்த யூடியூப் சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது வீடு காணி விற்பனை சம்பந்தமாக. ஒருக்கா உள்ள போய் அந்த வீடியோக்களையும் பாருங்கோ. இப்போ வாங்கோ, யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தியில் இருந்து நீங்கள் மேற்கு பக்கமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 200 மீட்டர் தூரம் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீதிக்கு வர முடியும். நாகபூசணியம்மன் வீதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வீதி இடக்கை பக்கம் இருக்கிற வீதியில் 250 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. கோண்டாவில் சந்தியில் இருந்து அப்படின்னு சொன்னால் 450 மீட்டர் தூரம், அதாவது பிரதான வீதியில் 200 மீட்டரும் கிளை வீதியில் 250 மீட்டரும் போனீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீட்டுக்கு நீங்கள் போய்கொள்ள முடியும். முதலாவதாக இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா கோண்டாவில் கிழக்கு பிரதேசத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய தார் வீதி ஓரமாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தார் வீதி ஓரமாக இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. அதிக கலைநயத்தோட கட்டப்பட்ட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற முதலாவது வசதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு போற வாசல் ரிமோட் மூலம் திறந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ரிமோட்டில் இருக்கிற சுவிட்ச் அமர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக திறந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீட்டினுடைய அழகிய தோற்றத்தை. இந்த வீடு பற்றிய தகவலில் முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். 6 பரப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பற்றி அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 பக்கமும் இந்த வீட்டினுடைய 6 பரப்பு காணியும் சுற்றுமதிலோட இருக்குது. இந்த வீடை சுற்றியுள்ள 4 பக்கமும் சுற்றுமதிலோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு ஓட்டு வீடாகத்தான் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய கீழ்த்தளம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 அறைகளும் ஒரு கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 அறைகள் இருக்குது. கீழே 3 அறை, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 அறைகள் இருக்குது. அந்த 2 அறைகளுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஸ்டேஜாக இருக்குது. அது ஒரு நீங்கள் பிறந்த நாள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சிறிய இவெண்ட் செய்யக்கூடிய ஓப்பன் ஸ்டேஜாக 2வது தளம் இருக்குது. அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட வசதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இருக்கிற 5 அறைகள் ஹோல் உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடு முழுமையாக ஏசி வசதியோட இருக்குது. அதே நேரம் மாப்பிள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய அனைத்து தளத்திலும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆகட்டும், இந்த வீட்டினுடைய அனைத்து தளத்திலும் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய தென்னை மரங்கள் மாதிரி நிறைய பயனுடைய மரங்களை இந்த காணிக்க நட்டு வச்சிருக்கிறாங்க. தென்னை மரங்கள், தேசி மரங்கள், கமுக மரம், அதே நேரம் மாமரம், பிலாமரம் அப்படி என்று சொல்லி மிகப்பெரியதும் சிறியதுமான நிறைய பயன்தர மரங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை சூழ இந்த 6 பரப்பு காணிக்க நடப்பட்டிருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தோன்றிருக்க உங்களுக்கு தெரிந்திருக்கும்
கொண்டிருக்கும் இந்த வீட்டினுடைய இடது பக்கமாக 2 பரப்புக்கு மேற்பட்ட காணி வெறுமையாக இருக்குது. அதாவது நீங்கள் இன்னொரு வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் அந்த வெற்றிடமான இடத்துல கட்டிக்கொள்ள முடியும். வாகனங்களை பார்க் பண்றதுக்குரிய வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கையே முன்னுக்கு 2 பார்க்கிங்கை நான் அதை காட்டியிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கையே கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய கேடிஎச் வேன் ஆகட்டும் கார் ஆகட்டும் நீங்கள் பார்க் பண்ணக்கூடிய 2 பார்க்கிங் வசதி இருக்குது. அதற்கு மேலதிகமாக வாகனம் இருக்குது அப்படி என்று சொன்னால் அதையும் விடக்கூடிய இடவசதி இந்த வீட்டுக்கு முன்னுக்கும் இந்த வீட்டினுடைய பாதை பார்க்கிற பக்கத்திலேயே வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இடவசதி இந்த ஆரப்பரப்பு காணிக்கை இருக்குது. இந்த ஆரப்பரப்பு காணிக்கை அமைஞ்ச இந்த வீடு பற்றிய பெரும்பான்மையான தெளிவான தகவல்களை நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு குழாய் கிணறாகத்தான் இருக்குது. இந்த ஆரப்பரப்பு காணி அமைஞ்சிருக்கிற கோண்டாவில் கிழக்கு பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் வருது. இந்த வீடு நல்ல தண்ணி பிரதேசத்தில் தான் அமைந்திருக்குது. அடுத்ததாக இந்த வீடு பற்றிய தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 16 CCTVகளால் இந்த வீடு முழுமையாக கண்காணிக்கப்பட்டிருக்குது. அதிக துல்லிய தொழில்நுட்பம் கொண்ட இந்த 16 CCTV கேமராக்களும் இந்த வீட்டினுடைய வெளிப்புறங்கள் அனைத்தையுமே 24/7 கண்காணித்து கொண்டே இருக்குது. இந்த வீடு பற்றிய பெரும்பான்மையான முழுமையான தகவல்களை நான் உங்களுக்கு தந்துட்டேன். அடுத்ததாக இந்த வீட்டை நேரடியாக உரிமையாளரோட விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வீட்டினுடைய லொக்கேஷனை அதாவது கூகுள் லொக்கேஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவின் கீழே இருக்கிற இந்த வீடியோக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் மேலே கோண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய கூகுள் மேப் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக கூகுள் லொக்கேஷன் ஊடாக இந்த வீட்டை பார்த்து கொள்ள முடியும். இந்த வீட்டுக்கான பாதையை அறியறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீட்டுக்குரிய கூகுள் லொகேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. யாராவது லொகேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை அமர்த்தி பாருங்க, லொகேஷன் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல்ல இந்த வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய விலை நீங்கள் பேசி தீர்மானித்துக் கொள்ள முடியும். அதாவது நேரில் வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உரிமையாளரோட நீங்கள் நேரடியாக கதைச்சு இந்த வீட்டை வாங்கிக் கொள்ள முடியும், விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். கோண்டாவில் கிழக்கு பகுதியில் இந்த ஆரப்பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த சொகுசு இல்லம் பற்றிய முழுமையான தகவலையும் வீடியோவை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த காணியின் வீட்டின் உரிமையாளர்கிட்ட இலக்கத்தை பார்ப்போம். இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர்கிட்ட இலக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கீழே உரிமையாளர் அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த சாதாரண தொலைபேசி இலக்கம், அதுக்கு கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் இலக்கம். சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கே வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ஊடாகவோ சாதாரண தொலைபேசி இலக்கத்து ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு உரிமையாளரோட நேரடியாக பேசி இந்த வீட்டை பார்த்து விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படி என்ற இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இது போல உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால் எங்களோட தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. என்னுடைய இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் வாங்குறீங்க பார்க்குறீங்க அப்படி என்று சொன்னாலும் அதனை வாங்குற போறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய காணி பத்திரங்கள் உறுதியாகட்டும் தோம்பாகட்டும் வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்களோ சட்டத்திறனி ஊடாகவோ அந்த உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அதே நேரம் அந்த வீட்டை வாங்குறதுக்கான பணக்கொடுக்கல் வாங்கல் அப்படி என்று சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு ஊடாக செய்கிறது நல்லது. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பின்பர் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடு விவரங்கள் சம்பந்தமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோட லிங்கை அவர்களுக்கும் வாட்ஸ்அப் ஊடாகவோ ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஊடாகவோ அனுப்பிவிடுங்க. உங்களோட ஃபேஸ்புக் முகநூல் தளத்திலும் வாட்ஸ்அப் குரூப்புகளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த விவரங்களை பார்த்து அவர்கள் தேவை அப்படி என்று சொன்னா பயன்படுத்திக் கொள்ளட்டும். இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.